இந்த இரத்த தானம் செய்கிறாங்க, இரத்த தானம் கொடுக்கும்போது அதுக்கு இதான் வந்து பணம் வாங்கலாமா சார்? இரத்த தானம் கொடுத்துட்டு அதுக்கு ஈடாக வந்து பணம் பெற்றுக்கலாமா சார்? பணம் வாங்கிக்கலாமா? அறவே கூடாது. ஏன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ரத்தம் என்பது நஜிஸ், அசுத்தம். இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் அசுத்தமான பொருளை விற்பது வாங்குவதுங்கிறது கூட. ஆகவே இப்போ ரத்த தானம் செஞ்சுட்டு இவ்வளோ காசு தாங்கன்னு கேட்டாக்கா அது ஹராம், மார்க்கெட் தடுக்கப்பட்டது. ஏன்? நஜிஸை விற்கக்கூடாது. ஆகுமான சுத்தமான பொருளை விற்கலாம், வாங்கலாம். இது வந்து செய்யக்கூடாது. நம்ம ஏற்கனவே இது கொடுக்கலாம்னு சொல்லுறது நிர்பந்த அடிப்படையில் தான். அதனால் இதுக்கு போய் ரேட்டு பேசி காசெல்லாம் வாங்கினாக்கா மார்க்கத்திலே தடுக்கப்பட்டு கொண்டு இது கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்கிறாங்க, புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு, காத்தலல்லாஹுல் யஹூத், அல்லாஹு தாலா யஹூதிகளோடு போர் தொடுப்பானாக அப்படிங்கிறாங்க. ஏன்னு கேட்டால், இறைவன் அவர்களுக்கு மாமிசத்தின் கொழுப்பை ஹராமாக்கினா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? சாப்பிட்றது தானே ஹராம்னு சொல்லி அந்த கொழுப்பை விற்றார்கள், அதனுடைய காசை வாங்கி பயன்படுத்தி கொண்டார்கள். புகாரில் இருக்குது. இறைவன் இவர்களோடு போர் தொடுப்பானாகங்கிறாங்க. அதை கூடாதுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுல. சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சாப்பிடக்கூடாது, விற்று காசாக்கிடலாமே அப்படின்னு சொன்னால், இப்போ இவங்க தடுக்கப்பட்டதை தானே விற்றாங்க. தடுக்கப்பட்டது அப்படின்றாலே அது நஜீஸ், கொழுப்புகள் நஜீஸ், அவங்க அதனால தான் கூடாது. அவள் சாப்பிடக்கூடாத ஒன்று அதை விற்பனை செய்யும் பொழுது இறைவனுக்கு கோபம் உண்டானால தான் இறைவன் போர் தொடுப்பானாக அப்படிங்கிறாங்க. அப்போ இதுலேருந்து இப்போ ரத்தத்தை கொடுத்து இப்படி காசு வாங்கினாலும் அதே சட்டம் தான் வரும். அது மட்டும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இறைவன் எதையெல்லாம் உண்ணுவதற்கு தடுத்திருக்கிறானோ அதையெல்லாம் விற்று காசாதுவதற்கும் தடுத்திருக்கிறான். அபூதால பதிவு செய்யப்பட்டாது. இது இப்போ நம்ம ரத்தம் இதை கட்டுப்பட்டுருவாங்க. இன்னொன்று இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக சொல்கிறாங்க, நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சமனில் கல்ப் அன் சமனில் தம். அதாவது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயை விற்று காசாக்குவதை தடுத்திருக்கிறார்கள், இரத்தத்தை விற்று பணமாக்குவதையும் தடுத்திருக்கிறார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸெல்லாம் தெளிவாக அறிவிக்குது, இரத்த தானம் செய்யுங்க நிர்பந்த அடிப்படையில், அதுக்கு காசு கேட்டு வாங்காதீங்க, அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஹராம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க.